ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் நம்ம ஃப்ரேம் வச்சு எப்படி இந்த மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு சாரி ப்ளவுஸ் மெட்டீரியல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரி ஸ்டாண்டில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து டிசைன்ஸ் போடும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலில் நம்ம இந்த கார்னரில் வந்து இப்படி ஒரு மெட்டீரியல் நேர் மெட்டீரியல் ஒன்று கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சும்மா நார்மலாக ஒரு மெட்டீரியல் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஓரத்தில் வந்து மெஷினில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சரியாக நம்ம இந்த பார்டர் நல்ல பக்கம், இந்த பார்டர் இந்த பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணும்பொழுது நேர் கோணலுமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த பார்டர் கீழே சரியாக நேராக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா இந்த பார்டரை மற்ற பக்கம் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். பாருங்கள் எப்படின்னா பார்டர் துணியை மேலேயும் கீழே அந்த ஃபிக்ஸ் பண்ணுற துணியை கீழேயும் வச்சு இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லப்போனால் நானுமே ஸ்டார்டிங்கில் ஆரி ஒர்க் அப்படின்னாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப இது பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. மெயினாக நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் பழகாட்டி கூட மெயினாக ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகிக்கிட்டோம்னாலே ஆரி ஒர்க்கில் நல்லா நம்ம ஜெயிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நம்ம முதல்ல ஒரு நாடா மாதிரி ரோல் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மெட்டீரியல் வந்து இழுக்கும்போது வீணாகாது. இப்போ நம்ம இந்த மெட்டீரியலில் மேலே நம்ம இப்படி வச்சுக்குவோம். வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ இருக்க பகுதியை இதுக்கு மேலே வைக்கணும். கீழே வந்து ரவுண்ட் பகுதியை வச்சுட்டு மேலே வந்து ஸ்க்ரூ இருக்க பகுதியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். மெதுவாக முதல்ல ஸ்லோவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கு பிறகு நம்ம மெட்டீரியலை இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இழுத்து விட்டுட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது கையில் எவ்வளவு தான் டைட் பண்ணாலும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி லூஸாக முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இப்படி விட்டுட்டு பண்ணுங்கள். நல்ல டைட்டாக இருந்தால் தான் அந்த டிசைன் போடும்பொழுது நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் நம்ம டிசைன்ஸ் போட்டுட்டு நம்ம வெளியில் மெட்டீரியல் இருக்கும்போது தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவை வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டு இதில் மிடில் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு அதை நம்ம கைக்கு மிடிலாக வர மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி இந்த இடத்துல நம்ம வந்து டிசைன்ஸ் போட போகிறோம். பாருங்கள், இவ்வளோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும் பொழுது மெயினாக பேசிக் டிசைன்ஸ் வந்து நம்ம தைக்க தெரிஞ்சாலே போதும். ஆரி ஒர்க்கில் நம்ம ஆரி ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம செய்யும் பொழுது நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அது காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். மெயினாக பேசிக்காக நம்ம வந்து பீட் ஒர்க் அது மட்டும் நம்ம மெயினாக பீட் ஒர்க் கொஞ்சம் பழகிட்டு த்ரெட் ஒர்க் கொஞ்சம் பழகிக்கிட்டாலே நம்ம ஆரி ஒர்க்கை நல்லா அழகாக செஞ்சு எடுக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆரி ஃப்ரேமில் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இப்படி ரவுண்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இது 600 ருபீஸ்ன்னு நான் வாங்கினேன். ஆனால் அது ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் இன்னமும் குறைச்சி வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மெட்டீரியலை வச்சு டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸோட சென்டரை நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் ஃப்ரேமில் இது நீங்கள் இது பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஃப்ரேமில் ப்ளவுஸ் மெட்டீரியலை வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து சென்டரில் வர டிசைன்லாம் சரியாக அழகாக போட வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஸ்டாண்டில் வந்து 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 காலையும் நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு லூஸ் ஆகிட்டாலும் நம்ம அந்தந்த நேரம் டைட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாகவே இருந்து நம்ம வச்சு ஃப்ரேமை வச்சு பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இருக்கும் ஸ்டாண்ட் 4 இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஃப்ரேமை வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இப்படி இருக்கிறதுல நம்ம நான் ப்ளவுஸ் மெட்டீரியலில் அட்டாச் பண்ண ஃப்ரேமை மேலே வைக்க போகிறேன். இப்படி நம்ம மெதுவாக மேலே வச்சுருவோம். வச்சுட்டு கீழே பாருங்கள், நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். ரொம்ப இழுத்து அந்த ஃப்ரேம் கலண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம திருப்பி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த தலைக்கு குத்துற
க்ளாக் கிளிப்புன்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மெட்டீரியல் அந்த வெளியில் ட்ரெஸ் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ளோத் பெக் அதை கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். இதை நீங்கள் இதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, கீழே மெட்டீரியல் தொங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நம்ம வந்து டிசைன்ஸை போடலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனி வரும் இதுகளில் ஆரி ஒர்க் டிசைன் ப்ளவுசஸ் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்படி கிளிப்பை குத்திட்டா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்படி ஒரு காலில் போட்டு குத்தி விட்டுட்டா இது கீழேயும் தொங்காது, இல்லை டஸ்ட் படும். அதனால் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண கைக்கே நம்ம ஆரி ஒர்க் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம குயிக்காக முடிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம தைக்கலாம் டைமை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணோன்னு இருக்கும் மெட்டீரியல். ஓகே, தேங்க்யூ.